நான் உங்க பொண்டாட்டியா இல்ல காசுக்கு படுக்கிற பிராஸ்டியூட்டா? எவனையும் நினைச்சிட்டு ஏன் கூட படுக்கிற வெக்கமால உனக்கு? இங்க இருந்து போயிடு. இனிமே உன் மூஞ்சிய கூட என்கிட்ட காட்டாத. எனக்கு எதுவுமே வேண்டாம். போயிடு. உன் கூட வாழ்றது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான். இத்தனை நாள் நீ கொடுத்த சித்திரவதை எல்லாம் போதும். இனிமே என்னால வாழ முடியாது. என்ன பத்தி கோவம் வருதுல? என்ன சுட்டு கொண்டு எனக்கு தெரியும் நீ என்ன சுட மாட்டேன். அந்த புருஷனாச்சே. டேய், இது என்ன டீ கடையா இல்ல வீடா? டேய், கொஞ்ச நேரம் இருடா. டேய், யாரா சேனல் மாத்துனது? மனுஷனை நிம்மதியா டிவி பார்க்க விடுங்கடா. से कर रहे हैं प्रसून, तो आज वो बस ये उम्मीद लेकर गए हैं कि अच्छा दिन जाएगा। खास बात ये है प्रसून कि हमने हर बार देखा था कि उन्होंने नीली शर्ट को चुना। यस டேய், நியூஸ் வைடா. நியூஸ் இல்ல ஒண்ணு இல்ல, மாடல்ஸ்க்கு மார்க் போட்டுட்டு இருக்க. ஃபேஷன் டிவியை பார்த்து நல்ல ப்ரோகிராம் பார்த்தா பிடிக்காதே. தற்பொழுது கிடைத்த முக்கிய செய்திகள். சமீப காலமாக நகரத்தில் நடந்த கொலைகளை பற்றிய தகவல் கிடைத்துள்ளது. இதுவரை மர்மமான முறையில் பல கொலைகள் நடந்தது. அதை பற்றிய தகவல் இதுவரை போலீசாருக்கு கிடைக்காமல் இருந்தது. இந்த கொலைகள் காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது. ஏசிபி சேகர் வர்மாவின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இதுவரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொலைகாரர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஏசிபி சென்ற பேட்டியில் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது கொலைகாரர்கள் படித்தவர்கள் என்றும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸாக தான் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அது தவிர பல தடயங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் கொலைகாரர்களை கூடிய விரைவில் பிடித்து விடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். இது தவிர தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு ரகசிய விசாரணையும் நடந்து வருகிறது. ஆனால் அது யார் தலைமையில் என்றும் தற்போது அவர்கள் என்ன செய்து வருகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. கொலைகாரர்களை வெகு விரைவில் பிடித்து விடுவோம் என்று நமது முதல்வர் தெரிவித்துள்ளார். 4 பேர் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்காங்க. அப்படி என்ன மேட்டர் இந்த நியூஸ்ல? என்னாச்சு? ஏன் இந்த நியூஸ் பார்த்து இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அதான் பார்க்கலான்னு வந்தோம். அவ்வளவுதான். வாடா வாடா. என்னாச்சு உங்களுக்கு? மோனா, மனோஜ், இதுக்கு மேலே என்னால இவன் கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு ராத்திரி 12:30 மணிக்கு எங்க வீட்டு தெருமுனைக்கு வந்துரு. 12:30 மணிக்கா? ஆமா மனோஜ், ப்ளீஸ். இவ்வளவு அவசரமா முடிவெடுக்கிற அளவுக்கு என்னாச்சு மோனா? இல்ல மனோஜ், என்னால முடியல. இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட தான். சரி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் மனோஜ், ப்ளீஸ். நான் கண்டிப்பா வருவேன். ஓகே, பாய்.